அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோஸ்ட்லி ஐயா சொல்லியிருக்காரு எஸ்சி ஓபிசி மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆமா, நீங்க என்ன படிச்சீங்க? நாங்க வந்து ஐடி முடிச்சிருக்கோம். ஐடி அது வந்து அது நிரந்தரமா இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம். அவரு சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். என்ன 10th முடிச்சு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிட்டு வாழ்ந்துருக்குல்ல. அந்த பிள்ளை வந்து இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஐஐடி இதெல்லாம் போக வேண்டாமா? போகணும் இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் பிராமின்ஸு மேலே இருக்க ஜாதியெல்லாம் நல்லா படித்து காலங்காலமாக ஒரு 3 தலைமுறையாக படிச்சுட்டு வந்து நல்ல வேலையில் இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்துட்டாங்க. அதை விட மோசமாக வந்து தலித்துக்களை நடத்தணும். இப்போதான் வந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே படிக்கிறோம். ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம். ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால போய் படிக்கணும். இப்போ உங்களுக்கு 10வது படிச்சு ஐடிஎஸ் வேலை ஏன்னா உங்கள் பிள்ளைங்களோ பக்கத்து வீட்டில் இருந்த பிள்ளைங்களோ படிக்கக்கூடாதுன்னு நினச்சா அது வந்து நியாயம் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு எல்லாரும் சில பேர் வந்து வேண்டாம் மாட்டாதீங்கிறாங்க. சில பேர் ஒருத்தர் 2 பேரும் மாற்றிருக்கீங்க. மாற்றி சொல்லி சில தலைவர்களோட அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. நம்ம பிள்ளைங்களும் படிக்கணும். அதனால அதை யோசிச்சு சொல்லுங்க. சரியா?